என் தாலியை பத்தி நானே இப்படி எல்லாம் சொல்லுவேனா? என்னடா நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. என்னடா நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்றது தெய்வ வாக்கு. ஒரு புண்ணாக்க வேணாம், நீ இப்ப கிளம்புறியா இல்லையா? அவன் கிட்ட போயிடாதப்பா, அவனை கொலை பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப மோசமா போயிட்டான். புரியா பாத்துக்கிறேன் போய். இருந்தா உங்க அம்மாவோட தாலி நலிக்காது. இதுதான் எழுதப்பட்ட விதி. அவன் நாளைக்கு வந்து வாங்குறாரா? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. ஃப்ராட்கார பையங்க அவன் பார்த்தாலே தெரியலையா? பாரு, நீ மட்டும் இங்க இருந்து போல நடுமண்டில நச்சுல இருக்கணும் பாத்துக்க. தொழுவியா 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 இங்க வாடா இங்க வாடா. ஆக்டிங்லாம் இங்க வேணாம். டேய் டேய் இப்போ எதுடா மாயாண்டி குடும்பத்தார் தருண் கோபி மாதிரி நடிக்கிற? போடாதா இருக்கும். உன்ட்டலாம் பேசிட்டு இருக்கதா தப்பு. ஓடு. விஜயா நான் சொல்றேன். விஜயா போடா போடா, கல் எடுத்து மண்டைய உடைச்சிடும்டா. போயிடுறா போயிடுறா. உள்ள மணி நேரம் இருந்தீங்களே, என்ன அழுதுகிட்டு இருக்க? உங்க அண்ணன் கொண்டு போயிட்டாங்க. நீங்க வேறமா இன்னும் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்திருந்தா என் மூச்சே நின்றுக்கும். வெளிய போயிரு நீ, வெளிய போயிரு நீ. என்ன குத்து வழக்கு எடுத்து குத்த வந்துட்டான். அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு வரதுக்குள்ள ஐயாப்பா கோபக்காரருக்கு அவரு மிலிட்டரி ஆளுங்க. அவரு மிலிட்டரிங்க. மிலிட்டரி எடுத்தாங்க, தெரியாம எடுத்தாங்க. அதாவது மருமகளை வீட்டுல கண்டிப்பா வச்சுக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு நான் நம்புற மாதிரி சொல்லிட்டேன்ல. நல்லா இருப்பீங்களாடா? உன் குடும்பம் நாசமா போயிரும்டா. விளங்குவீங்களாடா? நல்லா இருக்க மாட்டீங்கடா.